அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. நீத்தார்னா துறந்தார், துரத்தல்னா சுய மறுப்பு, கைவிடுதல். அதாவது தானாகவே முன்வந்து தன்னுடைய ஆசைகளை சுகங்களை விட்டுவிடுதல். என்னோடது எனக்கு அப்படின்னு எதையுமே நினைக்காம இறைவனிடம் சரணடைதல். தனக்குன்னு வாழாம பிறருக்குன்னு வாழ்றவங்க தான் துறந்தார். அப்படிப்பட்ட துறவிகளின் பெருமையை சொல்றது தான் இந்த அதிகாரம். குறள் 1. எல்லா நூல்களும் இவர்களுடைய பெருமையே சிறந்ததுலேயும் சிறந்தது அப்படின்னு சொல்லும். குறள் 2. இந்த பெருமையுடைய அளவு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் பிறந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையின் அளவு கணக்கிட முடியுமா? குறள் 3. இன்பம் எது துன்பம் எதனால் அப்படின்னு தெரிஞ்ச இந்த துறவிகளுடைய பெருமை உலகத்திலேயே மிகவும் சிறந்தது. குறள் 4. ஐம்பொறிகளும் 5 யானைகள் மாதிரி. மன உறுதிங்கிற அங்குசத்தால் யார் இவங்களை அடக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான துறவிகள். அவர்களுடைய பெருமையே உலகத்தில் பெரிய பெருமை. குறள் 5. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்றவனுடைய வலிமைக்கு இந்திரனுடைய கதையே சாட்சி. இந்திரன் தேவர்களுக்கே தலைவனாக இருந்தாலும் ஒரு எளிய துறவியின் காலடியில் வந்து விழற மாதிரி ஆகுது. அப்போ யார் வலிமையானவங்க? குறள் 6. ஐம்புலன்களை அடக்குதல் அப்படிங்கிற பெரிய செயலை செய்கிறவங்க தான் பெரியவங்க, மற்றவங்க எல்லாருமே சிறியவர்கள் தான். குறள் 7. நாக்கால சுவையையும் மூக்கால நாற்றத்தையும் கண்களால் ஒளியையும் காதுகளால் ஓசையையும் உடலால் தோடு உணர்வையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட தான் இந்த உலகமே வசப்படும். குறள் 8. இவர்களுடைய பெருமையை அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய மந்திர சொற்களே காட்டி கொடுத்துரும். குறள் 9. இவ்வளவு பெருமை இருந்தாலும் இவங்களுக்கும் கோபம் வரும். அதனால அது ஒரு கணம் கூட நிற்காதுனாலும் வெளிப்பட்டுரும். அதனால இவங்க கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. குறள் 10. எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பு பாராட்டுறவங்க தான் உண்மையான துறவி. ஆக துறவி யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத எல்லாம் இந்த அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. ஆக இதன் கருத்து உண்மை துறவிகளை போற்று. நன்றி.